கடலுக்குள்ளயும் இதே மாதிரி ஒரு அமைதியான நெருக்கடி நிலவிட்டு இருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுதே. ஆமா, கடல் பசு பத்தி. டுகாங். ஆமா, கடல் பசுன்னு செல்லமா அழைக்கப்படுற டுகோம். இந்த சாதுவான கடல்வாழ் உயிரினம் இந்திய கடல் பகுதியில அழிவின் விளிம்பில் இருக்குன்னு IUCN அறிக்கை எச்சரிக்குது. இது பாக்குறதுக்கு சாதுவா இருந்தாலும் கடற்கரையோர சூழலுக்கு இது ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்களே. அது எப்படி? அதோட பங்கு என்ன? டுகோங்குகள் கடல் புல்வெளிகளை மேயுது. இதனால அந்த புல்வெளிகள் ஆரோக்கியமா வளருது. இந்த கடல் புல்வெளிகள் காடுகளை விட பல மடங்கு வேகமா கார்பனை உறிஞ்சு சேமிச்சு வைக்கும் ஒரு பெரிய கார்பன் கிடங்கு. ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, டுகோங்குகள் இருக்கிற பகுதிகளில் மீன் உற்பத்தி வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகரிக்குதாம். அதனால இது ஒரு சூழலியல் பொறியாளர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உயிரினம் அழிய என்ன காரணம்? மீன்பிடி வலைகள்ல சிக்கிறது தானா? அது ஒரு முக்கிய காரணம். அதோட வாழ்விட சீரழிவு, படகுகள் மோதுறது, மாசுபாடுன்னு பல காரணங்கள் இருக்கு. ம். சமீபத்திய ஆய்வுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சிருக்கு. இறந்த டுகோங்குகளோட உடம்புல ஆர்சனிக், காட்மியம், மெர்க்குரி மாதிரியான அபாயகரமான உலோகங்கள் அதிகமா இருந்திருக்கு. அடக்கடவுளே. இதோட இனப்பெருக்கு விகிதமும் ரொம்ப குறைவு. அதனால இதோட எண்ணிக்கை குறைஞ்சா அது மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கெல்லாம் இருக்கு இது? இப்போதைக்கு மன்னார் வளைகுடா, கட்ச் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல மட்டும்தான் கொஞ்ச நெஞ்சம் இருக்கு.